அந்த காலத்தில் பால் கறக்கிறதுக்கு கோனார்னு ஒருத்தர் இருந்தார் வில்லேஜில். அவர் 70-80 வயசில் கூட போய் பால் கறப்பார். அவருக்கு மூட்டு வலி கீட்டு வலி எதுவும் வராது. ஒரு நாட்டு பசு ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த வியாதியும் வராது. முதல்ல நாட்டு மாடுகளை பற்றி சொல்லிடுறேன். நான் வாஷிங்டனில் அமெரிக்காவில் இருந்தப்ப இங்கே A1 to A2ன்னு ஒரு இது இருக்குது, ஒரு கோசாலை. அதில் இருக்கிறது பூரா தென்னிந்திய நாட்டு மாடுகள். ஓகே, அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்கா வாஷிங்டனுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே பால் கறக்குறாங்க. இந்த பால் குழந்தைகளுக்கு உண்டி தான் கொடுக்கப்படும். இப்போது ஒரு லேடி அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அது இந்தியன் லேடியாக இருக்கட்டும் அமெரிக்கன் லேடியாக இருக்கட்டும், பாலுக்கு எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் ஃப்ரீயாக அந்த பால் கொடுப்பாங்க, நாட்டு மாட்டு பால். அப்போ நாட்டு மாட்டினுடைய பாலினுடைய தன்மையை அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக அது உள்ளதுன்னு அவங்க புரிஞ்சு அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒன்று, ஒரே வயல்